நான் உன் மிஸ்க்கு கால் பண்ணுவேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஐ வில் கால் யோர் மிஸ். ஐ வில் கால் யோர் மிஸ். ஓகேவா? ஐ வில் கால் அப்படின்னா நான் கால் பண்ணுவேன். யாருக்கு? யோர் மிஸ், உன்னோட மிஸ்ஸு. ஓகேவா? இதுவே நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். அப்படி அது எப்படின்னா, ஐ வில் மேக் கால் டு யோர் மிஸ். ஐ வில் மேக் கால் டு யோர் மிஸ். ஓகேவா? என்னை நம்பு. இப்போ சொல்லுவோம் இல்லையா, தயவு செஞ்சு என்னை நம்பு, நான் எதுவும் தப்பு பண்ணல, என்னை நம்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. பிலீவ் மீ, ஆர் வி கேன் சே ட்ரஸ்ட் மீ. பிலீவ்னாலும் ட்ரஸ்ட்னாலும் நம்பு அப்படின்னு தான் அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. பிலீவ் மீ ஆர் ட்ரஸ்ட் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உனக்கு உதவி செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஐம் ஹாப்பி அப்படின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு சந்தோஷம். எதுக்கு? டு ஹெல்ப் யூ, உனக்கு உதவுவதற்கு, உனக்கு உதவி செய்கிறதுக்கு. ஓகேவா? ஐம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உன் வாயை திற. இப்போ அம்மாலாம் சாப்பாடு விட்டுறப்ப வாயை தர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஓப்பன் யோர் மவுத். ஓப்பன் யோர் மவுத். ஓப்பன் அப்படின்னா தர, என்னது? வாயை, உன்னுடைய வாயை. ஸோ யுவர் மவுத். ஓப்பன் யோர் மவுத், உன்னோட வாயை தர. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் எத்தனை பைகள் உள்ளன? இப்போ என்கிட்ட நிறையா பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எத்தனை பேக் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? உன்னிடம் எத்தனை பேக் உள்ளன? கெஸ் பண்ணுங்க. ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹாவ்? ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹாவ்? ஹவு மெனி அப்படின்னா எத்தனை, பேக்ஸ் அப்படின்னா எத்தனை பேகு, டு யூ ஹாவ் அப்படின்னா நீ வச்சுருக்க, உங்ககிட்ட இருக்குது. ஹவு மெனி பேக்ஸ் டு யூ ஹாவ்? உங்ககிட்ட எத்தனை பேக் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு வேண்டும்? இப்போ ஏதோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அம்மாட்ட கேட்குறோன்னா, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அந்த உனக்கு எவ்வளோ பணம் வேணும், உனக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஹவு மச் டு யூ வாண்ட்? ஹவு மச் டு யூ வாண்ட்? ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஓகேவா? டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணும். ஹவு மச் டு யூ வாண்ட்? உனக்கு எவ்வளோ வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் பணம் இருந்தால் என்னிடம் கொடு. எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட பணம் இருந்தால் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். இஃப் யூ ஹாவ் மணி, உங்ககிட்ட பணம் இருந்தால், கிவ் இட் அப்படின்னா அதை கொடு. உங்ககிட்ட பணம் இருந்தால் அதை கொடு. இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டோம், மறுபடியும் யாரோ கால் பண்ணி நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வரவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு கம். நோ நீட் அப்படின்னா தேவையில்லை, அவசியம் இல்லை. எதுக்கு? டு கம், வரத்துக்கு தேவையில்லை. நோ நீட் டு கம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ சேம் அதே இன்சிடென்ட்டே வச்சுப்போம். ஸோ வர வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன். கெஸ் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். நோ ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நன்றாக இல்லை. இப்போ யாரோ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லை நான் நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது நான் நன்றாக இல்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் வெல். ஐ எம் நாட் வெல். ஐ எம் நாட் குட் அப்படியும் சொல்லலாம். ஐ எம் நாட் வெல் அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐ எம் வெல், ஐ எம் குட் அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஐ எம் நாட் வெல், ஐ எம் நாட் குட் அப்படின்னா நான் நல்லா இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்கேயோ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ திடீர்னு கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐம் ட்ராவலிங். ஐம் ட்ராவலிங், நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஐம் ட்ராவலிங், நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐம் ட்ராவலிங். ஓகேவா? ட்ராவலிங் அப்படின்னா பயணம் செய்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்லேயோ கார்லேயோ பைக்லேயோ போகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு அது பிடிக்கலை, ஏன் அப்படி பண்ணேன்னா எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். ஐ லைக் இட் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குது. ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது உனக்கு தெரியுமா? உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறப்ப உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டு யூ நோ தட்? டு யூ நோ தட்? டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? தட் அப்படின்னா அது. டு யூ நோ தட்? உனக்கு அது தெரியுமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து காத்திரு. தயவு செய்து அங்கேயே காத்திரு. இப்போ யாரோ நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வரியான் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்துட்டுருக்கோம். வரியான் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டுருக்கேன், தயவு செஞ்சு அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட் தேர். ப்ளீஸ் வெயிட் தேர். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு. ப்ளீஸ் வெயிட் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணு. தேர் அப்படின்னா அங்கேயே. ப்ளீஸ் வெயிட் தேர். தயவு செஞ்சு அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும்? இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வாட் டு யூ வாண்ட்? வெரி சிம்பிள். வாட் டு யூ வாண்ட்? வாண்ட்னா என்ன? டு யூ வாண்ட்? உனக்கு வேணும். உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீ வர வரையும் நான் வந்து காத்திருப்பேன். நீ வர வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வில் வெயிட் till you come. I will wait till you come. I will wait அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன், நான் காத்திருப்பேன். எது வரைக்கும்? நீ வர வரைக்கும். till you come. till அப்படின்னா வரைக்கும். ஓகேவா? you come, நீ வர வரைக்கும். till you come. I will wait till you come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முன்கூட்டியே வா. முன்னாடியே வந்துடு. அந்த டயத்துக்கு வராத, முன்னாடியே வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். முன்னாடியே வந்துடு அப்படிங்கிறத கம் early. கம் early. early அப்படின்னா ஒரு டைமுக்கு முன்னாடியே வர்றது. ஓகேவா? முன்னாடியே. ஸோ early. கம் early அப்படின்னா முன்னாடியே வா. ஓகேவா? முன்கூட்டியே வா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வழியாக வா. இப்போ நம்ம ஒரு இது வந்துட்டுருக்கோம். சேம் இப்போ வந்து நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னா ஒரு வழி சொல்கிறோம். அந்த வழியாக வராத, இந்த வழியாக வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். கம் திஸ் வே. கம் திஸ் வே. கம் திஸ் வே அப்படின்னா இந்த வழியாங்க வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? ஸோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா நீ எங்கேருந்து வர. ஓகேவா? வெளியே வா. ஸோ வெளியில் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவனுடைய தவறை நியாயப்படுத்தாதே. அவன் பண்ணுற தப்பெல்லாம் நீ நியாயப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? டோன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். டோன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்துறது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்தாத. ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, மிஸ்டேக்ஸ் அப்படின்னா தவறுகளை. டோன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அவனோட தப்பை நியாயப்படுத்தாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருக்காதே. எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மாலாம்? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் பி பிளேஃபுல் ஆல்வேஸ். டோன்ட் பி பிளேஃபுல் ஆல்வேஸ். பி அப்படின்னா இருக்கிறது. டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே. பிளேஃபுல் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். டோன்ட் பி பிளேஃபுல் ஆல்வேஸ். எப்பயுமே விளையாட்டுத்தனமாக இருக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? மற்றவர்களை குறை கூறாதே. எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி குறை பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். கிரிட்டிசைஸ் அப்படின்னா அடுத்தவங்க வந்து குறை சொல்கிறது, அடுத்தவங்க வந்து மட்டப்படுத்துறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கிரிட்டிசைஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். அதர்ஸ்னால் மற்றவர்களை. டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஆங்கிலம் பேசுவதற்கு தயங்காதே. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தயங்காத, தைரியமாக பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத. டு ஸ்பீக் பேசுகிறதுக்கு. என்ன பேசுகிறதுக்கு? இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. ஸோ டு ஸ்பீக் இங்கிலீஷ். டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த மோதிரத்தை
தொலைத்து விடாதே. இந்த மோதிரத்தை காணடிச்சிடாத, இதை நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன், இதை காணடிச்சிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் லூஸ் திஸ் ரிங். டோன்ட் லூஸ் திஸ் ரிங். டோன்ட் லூஸ். லூஸ் அப்படின்னா காணடிக்கிறது. ஸோ டோன்ட் லூஸ் அப்படின்னா காணடிச்சிடாத. எதை? இந்த மோதிரத்தை. மோதிரம் அப்படிங்கிறதுக்கு ரிங். டோன்ட் லூஸ் திஸ் ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நச்சரிக்காதே. என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் நாக் மீ, ஆர் வி கேன் சே டோன்ட் பெஸ்டர் மீ. நாக் அப்படின்னாலும் பெஸ்டர் அப்படின்னாலும் நச்சரிக்கிறது. ஓகேவா? மீ அப்படின்னா என்னை. டோன்ட் நாக் மீ ஆர் டோன்ட் பெஸ்டர் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்வதற்கு தள்ளி போடாதே. இதை செய்கிறதுக்கு தள்ளி போடுறத உடனே இதை செஞ்சுடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் போஸ்ட்போன் டு டூ இட். டோன்ட் போஸ்ட்போன் டு டூ இட். டோன்ட் போஸ்ட்போன். போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடுறது. ஸோ டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி போடாத. டு டூ இட் இதை செய்கிறதுக்கு. ஓகேவா? டோன்ட் போஸ்ட்போன் டு டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நல்லவன் மாதிரி நடிக்காதே. நல்லவன் மாதிரி நடிக்காதவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஆக்ட் லைக் எ குட் பர்சன். டோன்ட் ஆக்ட் லைக் எ குட் பர்சன். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடிக்காத. லைக் அ குட் பர்சன் அப்படின்னா நல்லவன் மாதிரி. லைக் அப்படிங்கிறதுக்கு மாதிரி. குட் பர்சன் அப்படின்னா நல்லவன். டோன்ட் ஆக்ட் லைக் எ குட் பர்சன். நல்லவன் மாதிரி நடிக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை புறக்கணிக்காதே. அவனை கண்டுக்காமல் இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவனை கண்டு கொள்ளாமல் இருக்காதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் இக்னோர் ஹிம். டோன்ட் இக்னோர் ஹிம். இக்னோர் அப்படின்னா கண்டுக்காமல் இருக்கிறது, புறக்கணிக்கிறது. ஓகேவா? ஸோ டோன்ட் இக்னோர் அப்படின்னா கண்டுக்காமல் இருக்காத, புறக்கணிக்காத. ஹிம் அப்படின்னா அவனை. டோன்ட் இக்னோர் ஹிம். அவனை புறக்கணிக்காதே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்களை பற்றி புறம் பேசாதே. அவங்கள பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்காது, அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்காது ஏதாவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் காசிப் அபவுட் தெம். டோன்ட் காசிப் அபவுட் தெம். டோன்ட் காசிப். காசிப் அப்படின்னா புறம் பேசுறது, மற்றவங்கள பற்றி பேசுறது. ஸோ டோன்ட் காசிப் அப்படின்னா மற்றவர்களை பற்றி தவறாக புறம் பேசாதே. அபவுட் தெம் அப்படின்னா அவர்களை பற்றி. தெம்னா அவர்களை, அபவுட்னா பற்றி. ஸோ அபவுட் தெம் அப்படின்னா அவர்களை பற்றி. டோன்ட் காசிப் அபவுட் தெம். அவர்களை பற்றி புறம் பேசாதே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பற்றி தவறாக பேசாதே. என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. இல் ஆஃப் மீ அப்படின்னா என்னை பற்றி தவறாக பேசுறது. ஸோ டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசாத. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. என்னை பற்றி தப்பாக பேசாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவசரப்படாதே. அவசரப்படாத, பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் ரஷ். சிம்பிள். டோன்ட் ரஷ். ரஷ் அப்படின்னா அவசரமாக பண்ணுறது. ஸோ டோன்ட் ரஷ் அப்படின்னா அவசரப்படாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் பேசும்போது ஒட்டு கேட்காதே. நாங்கள் பேசுகிறப்போ ஒட்டு கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஓவர் ஹியர் வென் வி ஸ்பீக். டோன்ட் ஓவர் ஹியர் when we speak. don't overhear. overhear அப்படின்னா ஒட்டு கேட்குறது. ஸோ don't overhear அப்படின்னா ஒட்டு கேட்காத. when we speak நாங்கள் பேசும்போது. ஓகேவா? நாங்கள் பேசுகிறப்போ ஒட்டு கேட்காத. don't overhear when we speak. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிடிவாதமாக இருக்காதே. இப்படி பிடிவாதமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். don't be adamant. don't be adamant. adamant அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ don't be adamant அப்படின்னா பிடிவாதமாக இருக்காத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. என்னை தொல்லை பண்ணாதே. என்னை தொல்லை பண்ணாத சொன்னீங்கன்னா என்னை வீடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் பாதர் மீ. டோன்ட் பாதர் மீ. பாதர் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டோன்ட் பாதர் மீ அப்படின்னா என்ன தொல்லை பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை சந்தேகப்படாதே. அவளை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். don't doubt her. don't doubt her or we can say don't suspect her. so doubt அப்படினாலும் suspect அப்படினாலும் சந்தேகப்படுறது. ஓகேவா? so don't doubt her or don't suspect her. இது மாதிரி யோசிக்காதே. இது மாதிரி யோசிக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யோசிக்காதே. இது மாதிரி யோசிக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் திங்க் லைக் திஸ். டோன்ட் திங்க் லைக் திஸ். டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி. டோன்ட் திங்க் லைக் திஸ், இது மாதிரி யோசிக்காத. ஓகேவா? என்னை அசிங்கப்படுத்தாத. என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் இன்சல்ட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீ. இன்சல்ட் அப்படின்னா அசிங்கப்படுத்துறது. ஸோ டோன்ட் இன்சல்ட் அப்படின்னா அசிங்கப்படுத்தாத. மீ அப்படின்னா என்னை. டோன்ட் இன்சல்ட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உணர்ச்சி வசப்படாதே. உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் கெட் இமோஷ்னல். டோன்ட் கெட் இமோஷ்னல். எமோஷ்னல் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறது. ஸோ டோன்ட் கெட் இமோஷ்னல் அப்படின்னா உணர்ச்சி வசப்படாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். சே சாரி. சே சாரி. ஓகேவா? சே சாரி அப்படின்னா மன்னிப்பு கேளு. ஓகேவா? சாரி சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய கையை பிடி. என் கையை பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா பிடி. மை ஹேண்ட் அப்படின்னா என்னோட கையை. ஹோல்டு மை ஹேண்ட். என்னோட கையை பிடி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாமல் என்ன செய்கிறாய். இப்போ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம போகாமல் வீட்டில் வந்தோன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போக சொன்னால ஸ்கூலுக்கு போகாமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வாட் டு யூ டூ வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல். வாட் டு யூ டூ வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல். வாட் டு யூ டூ அப்படின்னா என்ன பண்ணுற. வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகாமல். வாட் டு யூ டூ வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை சாப்பிடாமல் எரிந்து விட்டாயா. இதை சாப்பிடாம எரிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டிட் யூ த்ரோ இட் அவே வித்தவுட் ஈட்டிங் இட். டிட் யூ த்ரோ இட் அவே வித்தவுட் ஈட்டிங். டிட் யூ த்ரோ இட் அவே அப்படின்னா அதை எரிஞ்சிட்டியா. வித்தவுட் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிடாம. டிட் யூ த்ரோ இட் அவே வித்தவுட் ஈட்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அதை எரிகிறாய். ஏன் அதை தூக்கி எறிகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வை டு யூ த்ரோ இட் அவே. வை டு யூ த்ரோ இட் அவே. வை டு யூ த்ரோ அப்படின்னா ஏன் தூக்கி போடுற, ஏன் வீசுற. ஓகேவா? வை டு யூ த்ரோ இட் அவே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் உன்னுடைய மதிப்பெண்கள் குறைகிறது. இப்போ நம்ம ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சோன்னா வீட்டில் அம்மா அப்பாலாம் கேட்பாங்களா, ஏன் வர வர உன் மார்க் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வை டு யுவர் மார்க்ஸ் கோ டவுன். வை டு யுவர் மார்க்ஸ் கோ டவுன். கோ டவுன் அப்படின்னா கீழே போகிறது. என்னது? மார்க். வை டு யுவர் மார்க்ஸ் கோ டவுன். உன்னோட மார்க் ஏன் கீழே போகுது, குறையுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல முடியுமா. ஏன் அழுதுட்டுருக்கன்னு என்கிட்ட சொல்கிறியா, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் க்ரையிங். கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் க்ரையிங். கேன் யூ டெல் மீ அப்படின்னா என்னோட சொல்ல முடியுமா. என்னது? வை யூ ஆர் க்ரையிங். ஏன் நீ அழுதுட்டுருக்கன்னு. ஸோ இந்த இடத்துல ஒய் ஆர் யூ க்ரையிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. வை யூ ஆர் க்ரையிங். ஓகேவா? கேன் யூ டெல் மீ வை யூ ஆர் க்ரையிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணாதே. எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணாத, ஒரு பட்டனை மட்டும் ஆன் பண்ண அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டர்ன் ஆன் ஆல் த ஸ்விட்சஸ். டோன்ட் டர்ன் ஆன் ஆல் த ஸ்விட்சஸ். டோன்ட் டர்ன் ஆன் அப்படின்னா டர்ன் பண்ணாத. ஆல் த ஸ்விட்சஸ் அப்படின்னா எல்லா ஸ்விட்சஸையும். டோன்ட் டர்ன் ஆன் ஆல் த ஸ்விட்சஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் நான் சொல்வதை கேட்பதில்லை. நீ ஏன் நான் சொல்கிறதை கேட்க மாட்டேற, ஏன் கேட்குறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வை டோன்ட் யூ லிசன் டு மீ. வை டோன்ட் யூ லிசன் டு மீ. வை டோன்ட் யூ லிசன் அப்படின்னா நீ ஏன் லிசன் பண்ணுறதில்ல, ஏன் கேட்குறதில்ல. டு மீ அப்படின்னா என்ன. ஓகேவா? நீ ஏன் என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டேற, நீ ஏன் என்ன லிசன் பண்ண மாட்டேற. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லையா. உனக்கு வேறு எதுவும் செய்கிறதுக்கு இல்லையா, ஏன் எனி டைமும் பேசிகிட்டு இருக்க, வேறு எதுவும் செய்கிறதுக்கு வேலை இல்லையா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ. டோன்ட் யூ ஹாவ் அப்படின்னா உன்கிட்ட இல்லையா. என்னது? டோன்ட் யூ ஹாவ் எனிதிங், உனக்கு எதுவும் இல்லையா. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ, உனக்கு செய்கிறதுக்கு எதுவும் இல்லையா. ஓகேவா? டு டூ அப்படின்னா செய்கிறதுக்கு. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறாய். ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா?
அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why are you crying always? Why are you crying always? Why are you crying அப்படின்னா ஏன் அழுதுட்ருக்க. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். Why are you crying always? ஏன் எப்பயும் அழுதுட்ருக்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதலில் சிறிது நேரம் தூங்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு, அப்புறம் என்ன இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஸ்லீப் ஃபார் அ வைல் ஃபர்ஸ்ட். ஸ்லீப் ஃபார் அ வைல் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்லீப் ஃபார் அ வைல் இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஸ்லீப் அப்படின்னா தூங்கு, ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம், சிறிது நேரம், ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல. ஸ்லீப் ஃபார் அ வைல் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் மழை தூறி கொண்டு இருக்கிறது. வெளியில் மழை தூறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு. ஸோ ட்ரிஸ்லிங் அப்படின்னா மழை தூறல், மழை தூரும் இல்லையா. ஸோ அதை ட்ரிஸ்ஸில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிஸ்லிங் அப்படின்னா மழை தூறிட்டுருக்கு. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு அப்படின்னா வெளியில். இட்ஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைடு, வெளியில் மழை தூறிட்டுருக்கு. ஓகேவா. எனக்கு பதட்டமாக இருக்கிறது. நான் பதட்டமாக இருக்கிறேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் ஐ பிலீவ் யூ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ட்ரஸ்ட்னாலும் பிலீவ்னாலும் நம்புறது தான். ஸோ ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் ஐ பிலீவ் யூ. ஐனா நான், ட்ரஸ்ட்னா நம்புறது, யூனா உன்னை. ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புகிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் அங்கு செல்ல முடியுமா. உன்னால் அங்கே போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. கேன் யூ கோ தேர். கேன் யூ கோ தேர். கேன் யூ கோ அப்படின்னா உன்னால் முடியுமா. என்னது உன்னால் போக முடியும். கோனா போ. கேன் யூ அப்படின்னா உன்னால் முடியுமா. கேன் யூ கோ அப்படின்னா உன்னால் போக முடியுமா. கேன் யூ கோ தேர். தேர்னா அங்கே. ஸோ உன்னால் அங்கே போக முடியுமா. ஓகேவா. கேன் யூ கோ தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இதை நம்ப முடியவில்லை. என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியலை. பிலீவ்னா நம்புறது, இட்னா இதை. ஐ காண்ட் பிலீவ் இட். என்னால் இதை நம்ப முடியலை. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேவையில்லாமல் பேசாதே. தேவையில்லாமல் பேசாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டாக் அன்னெசரிலி. டோன்ட் டாக் அன்னெசரிலி. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. டாக்னா பேசுறது. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. அன்னெசரிலி அப்படின்னா தேவையில்லாமல். டோன்ட் டாக் அன்னெசரிலி, தேவையில்லாமல் பேசாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உறுதியாக தெரியவில்லை. நான் உறுதியாக இல்லை. உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியுமா கரெக்டாக அது அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். ஷுர்னால் நிச்சயமாக உறுதியாக தெரியுது. ஓகே. ஸோ ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னா நான் உறுதியாக இல்லை, நான் வந்து நிச்சயமாக அதானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஐ எம் நாட் ஷுர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கதவை மூடி தாழ்பால் போடு. கதவை மூடி தாப்பா போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். க்ளோஸ் த டோர் அப்படின்னா க்ளோஸ்னா மூடு, என்னது கதவை. ஸோ க்ளோஸ் த டோர். டோர்னா கதவு. அண்ட் ஃபாஸ்டன் அப்படின்னா போடுறது. இப்போ நம்ம வந்து பெல்ட்டு போடுவோம் இல்லையா. இது மாதிரி அந்த பெல்ட்டு போடுறது, தாப்பா போடுறது, இதுக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். லேட்ச்னா தாழ்பால். ஓகேவா. ஸோ க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபாஸ்டன் த லேட்ச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஒரு படம் பார்த்தேன், செம்ம சுவாரஸ்யமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து அவனை மன்னித்து விடு. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம். ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம். ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு, ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிக்கிறது, ஹிம் அப்படின்னா அவனை.
ப்ளீஸ் forgive him. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். கிவ்னா கொடு, ரெஸ்பெக்ட்னா மரியாதை. மரியாதை கொடு யாருக்கு? பெரியவங்களுக்கு. டு எல்டர்ஸ். எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க. கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே. நீ என்ன சொன்ன. இங்கே எதுக்கு டிட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம முன்னாடி நீ என்ன சொன்ன பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுகிறோம்னால டிட். வாட்னா என்ன, சே அப்படின்னா சொல்கிறது. வாட் டிட் யூ சே. நீ என்ன சொன்ன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உனக்கு நல்லதல்ல. இது உனக்கு நல்லதில்லை, இது பண்ணாத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் குட் அப்படின்னா இது வந்து நல்லதில்லை. ஃபார் யூ அப்படின்னா உனக்கு. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. இது உனக்கு நல்லதில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி இது தெரியும். உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு டு யூ நோ திஸ். ஹவு டு யூ நோ திஸ். ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி. ஹவுனா எப்படி, டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும். திஸ் அப்படின்னா இது. ஹவு டு யூ நோ திஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் வலியை தாங்க முடியவில்லை. இப்போ நம்மளுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா ஐயோ என்னால் வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் பேர் த பெயின். ஐ காண்ட் பேர் த பெயின். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியல. பேர் இதை வந்து பிஇஏஆர் பியர்னு சொல்லக்கூடாது, பேர். ஓகேவா? ஐ காண்ட் பேர் த பெயின். பெயின்னா வலி. இங்கே வந்து பேருங்கிறதுக்கு தாங்க முடியல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஐ காண்ட் பேர் த பெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். வேர் இஸ் யோர் ஹவுஸ். வேர் இஸ் யோர் ஹவுஸ். வேர் அப்படின்னா எங்கே, இஸ் யோர் ஹவுஸ் அப்படின்னா உன்னோட வீடு இருக்குது. வேர் இஸ் யோர் ஹவுஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறான். அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹீ இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நிம்மதியாக. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கு யாருமே இல்லை. இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். நோ ஒன் இஸ் ஹியர் ஆர் நோபடி இஸ் ஹியர். வி கேன் யூஸ் போத், நோ ஒன் ஆர் நோபடி. ஓகேவா? நோ ஒன் இஸ் ஹியர் ஆர் நோபடி இஸ் ஹியர். ஹியர்னா இங்கே, நோ ஒன்னா யாரும் இல்லை. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய். நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். வாட் டு யூ திங்க் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற. அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். ஓகேவா? நீ எப்பொழுது சொன்னாய். நீ எப்போ சொன்ன. என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எப்போ சொன்ன அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.